வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடில் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பார்க்க போகிறோம். எல்சிஎம்னா லோயஸ்ட் காமன் மல்டிப்ளை, ஹச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹச்சிசிஎஃப் இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க, அது ஜிசிடி. ஜிசிடினா கிரேட்டர் காமன் டிவைசர். ஒரு சில டைம் கொஷின் பேப்பரில் ஃபைண்ட் ஜிசிடின்னு கூட கேட்பாங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஹச்சிசிஎஃப் தான். இப்போ ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஹச்சிசிஎஃப் ஃப்ராக்ஷன் எந்த வேல்யூ கேட்குறாங்களோ அது மேலே நியூமரேட்டரில் வரும், இன்னொரு வேல்யூ டினாமினேட்டரில் வரும். இங்கே ஹச்சிசிஎஃப் கேட்குறதுனால ஹச்சிசிஎஃப் மேலே வந்திருக்கு, எல்சிஎம் கீழே போட்டிருக்கோம். அது எல்சிஎம் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கேட்டிருக்கனால எல்சிஎம் மேலே நியூமரேட்டரில் போட்டுக்கிறோம், ஹச்சிசிஎஃப் கீழே டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம். இதுவே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர். அதே எல்சிஎம் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் டிவைடட் பை ஹச்சிசிஎஃப். அதுவே ஹச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் divided by LCM. இதுவே product of one number is given and find another number னா எந்த நம்பர் கேட்குறாங்களோ அதை வச்சுக்கிட்டு LCM into HCF divided by second number. இதுவே second number equal to LCM into HCF divided by first number. ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் கிவன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷியோ நம்பர்ஸ். அதுவே ஹச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷியோ நம்பர்ஸ். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் தி ஹச்சிசிஎஃப் ஆஃப் 18, 24 and 30. தமிழில் மீ பேவான்னு சொல்லுவாங்க. அதாவது ஹச்சிசிஎஃப்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த நம்பர்ஸ் எல்லாமே காமனாக டிவைட் ஆகணும், மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ 18, 24, 30 இந்த மூணுமே காமனாக டூ டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 9 2s are 18, 12 2s are 24, 15 2s are 30. அது 9, 12, 15 இது மூணுமே காமனாக டிவைட் ஆகுது, த்ரீ டேபிள் ஆகும். ஸோ 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15. இப்போ ஹச்சிசிஎஃப் வந்து 3, 4, 5 இதுக்கப்புறம் எதுவுமே மூணு டேபிளையும் காமனாக டிவைட் ஆகாது. அதனால் ஹச்சிசிஎஃப் வேல்யூ 2 into 3 equal to 6. செகண்ட் சம், ஃபைண்ட் தி ஹச்சிசிஎஃப் ஆஃப் 108, 288, 360. மீ பேவா 108, 288, 360 இது மூணுமே பார்த்தீங்கன்னா காமனாக டூ டேபிளில் டிவைட் ஆகும். 54 2s are 108, 144 2s are 288, 180 2s are 360. அடுத்தது 54, 144, 180 இது மூணுமே காமனாக வந்து அகெயின் டூ டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 27 2s are 54, 72 2s are 144, 90 2s are 180. அது 27, 72, 90 இது மூணுமே காமனாக த்ரீ டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 9 3s are 27, 24 3s are 72, 30 3s are 90. அடுத்தது 9, 24, 30 இதுவுமே காமனாக த்ரீ டேபிளில் டிவைட் ஆகும். 3 3s are 9, 8 3s are 24, 10 3s are 30. இப்போ 3, 8, 10 இது மூணுமே காமனாக எந்த டேபிளையும் டிவைட் ஆகாது. அதனால் ஹச்சிசிஎஃப் வேல்யூ வந்து 2 into 2 into 3 into 3. அப்போ 2 2s are 4, 3 3s are 9, 4 9s are 36. Find the HCF of 3556 and 3444 is. இது மாதிரி பெரிய நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக ரெண்டுத்துக்கும் எடுங்க. ஸோ 3556 வந்து டூ டேபிளில் டிவைட் ஆகும். 1778 into 2 is equal to 3556. அது திருப்பி அகெயின் டூ டேபிளில் டிவைட் பண்ணுறோம். 889 into 2 is equal to 1778. அண்ட் தென் இது 7 டேபிளில் தான் டிவைட் ஆகும் 889. ஸோ 127 7s are 889. 127 வந்து 127 டேபிளில் ஒன் டைம் டிவைட் ஆகுது. ஸோ 3556ஓட வேல்யூ என்னென்னா 2 into 2 into 7 into 127 எழுதியாச்சு. அது 3444 வந்து டூ டேபிளில் டிவைட் ஆகும். 1722 into 2 is equal to 3444. அடுத்தது 1772 வந்து டூ டேபிளில் டிவைட் பண்ணால் 861 கிடைக்குது. அது 861 த்ரீ டேபிளில் டிவைட் பண்ணால் 287 கிடைக்குது. அது 287 செவன் டேபிளில் டிவைட் பண்ணால் 41 கிடைக்குது. 41 டேபிளில் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ அதோட வேல்யூ எடுத்து போட்டுக்கிட்டோம். 2 into 2 into 3 into 7 into 41. ஸோ இதில் காமனாக இருக்கிற வேல்யூ தான் ஹச்சிசிஎஃப். ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற வேல்யூ தான் ஹச்சிசிஎஃப் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னலாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 காமனாக இருக்குது. அது இங்கேயும் 2 இங்கேயும் 2 இதுவும் காமனாக இருக்குது. அது இங்கே 7 இங்கே 7. ஸோ காமனாக இருக்கிறது 3 வேல்யூ தான். ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட வேண்டாம். 2 into 2 into 7. 2 2s are 4, 4 7s are 28.
இப்போ நம்ம கொடுக்கறதுலாம் ஸ்கூல் புக் சம்ஸும் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட சம்ஸும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபைண்ட் தி HCF ஆஃப் 225 and 450 பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இதையும் நார்மல் HCF மெத்தட்லேயே போடலாம். ஸோ 225 வந்து 5 டேபிளில் பண்ணால் 45 கிடைக்குது. 45 5 டேபிளில் பண்ணால் 9 டைம்ஸ் கிடைக்கும். அது 9 வந்து 3 டேபிளில் பண்ணால் 3 டைம்ஸ் கிடைக்கும். 3 வந்து 3 டேபிளில் பண்ணால் 1 டைம்ஸ் கிடைக்குது. அண்ட் 450 எடுத்துக்கோங்க. 95 சார் 450. அது 90 5 டேபிள் டிவைட் பண்ணால் 18. 18 3 டேபிளில் டிவைட் பண்ணால் 6. அது 6 3 டேபிளில் டிவைட் பண்ணால் 2. 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 1. ஸோ இதை வேல்யூ எழுதிக்கிறோம். 225 ஈக்குவல் டு 5 × 5 × 3 × 3. 450 ஈக்குவல் டு 5 × 5 × 3 × 3 × 2. இல்லை காமனாக என்னென்ன வேல்யூலாம் இருக்குது பாருங்கள். 5 இருக்குது, அகெயின் 5 இருக்குது, 3 இருக்குது, அகெயின் 3 இருக்குது. ஸோ இதை மட்டும் எழுதிக்கிறோம். 5 × 5 × 3 சாரி ஒரு சின்ன மிஸ்டேக், இங்கே 3 வரும். ஸோ 5 5 15, 15 × 9 ஈக்குவல் டு 225 ஆன்சர் வந்துடும். இப்போ எல்சிஎம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 620. 620 எல்சிஎம்னா மீசிமான்னு சொல்லுவாங்க. ஸோ 620 எல்சிஎம்னா எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணி எல்லா நம்பரையும் போடணும். இல்லை காமன் நம்பர் மட்டும் போட்டோன்னா அது HCF. எல்லா வேல்யூவும் டிவைட் பண்ணி கிடைக்கிற எல்லா வேல்யூவும் போடுறது எல்சிஎம். ஸோ 6 வந்து 2 டேபிளில் பண்ணால் 3 டைம்ஸ் கிடைக்கும். அதே 2 டேபிளில் 20 பண்ணால் 10 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம். 3 டேபிள்லேயும் 10 டேபிளும் காமனாக எதுவும் இல்லை. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 × 3 × 10. அப்போ 3 2s are 6 × 10 ஈக்குவல் டு எல்சிஎம் வேல்யூ 60. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட சம்மு. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 90, 150 and 225. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே 2 டேபிளில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 45 2s are 90, 75 2s are 150, 225 வந்து வராது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம். அது 5 டேபிளில் பார்க்குறோம். 9 5s are 45, 15 5s are 75, 45 5s are 225 கிடைக்குது. இது மூணுமே 3 டேபிளில் டிவைட் ஆகுது. ஸோ 3 3s are 9, 5 3s are 15, 15 3s are 45. அகெயின் 3 டேபிளில் பண்ணுறோம். 3 மட்டும்தான் இதுவாகும். ஸோ 1 3 3, இந்த 5 அப்படியே போட்டுக்கிறோம். 15 பார்த்திங்கன்னா 5 3s are 15. ஓகே, அகெயின் 5 டேபிளில் பண்ணுறோம். 1 அப்படியே காமனாக வந்து கீழே போட்டாச்சு. 1 5s are 5, 1 5s are 5. ஸோ 1 வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. எல்சிஎம் ஈக்குவல் டு வந்த வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 2 × 5 × 3 × 3 × 5. So 5 2s are 10, 3 3s are 9 into 5. 10 9s are 90. 90 into 5 is equal to 450. Thank you.